ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஓஷன் ஆஃப் புக்ஸ். இன்னைக்கு நம்ம எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதின 2 ரிலிஜியஸ் த்ரில்லர்ஸ் கம் ஃபேண்டசி த்ரில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த புக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 புக்குமே டெலிவிஷன் சீரியலாக கன்வெர்ட் பண்ணாங்க, இந்த புக்கோட ஸ்டோரி பேஸ் பண்ணி. அந்த டெலிவிஷன் சீரியல் டெலிகாஸ்ட் பண்ண காலகட்டத்தில் அது ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறிச்சு. வாங்க அது என்ன புக்கு என்ன சீரியல்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ரகசியமாக ஒரு ரகசியம். இந்த புக்கோட கதைக்களத்தை பார்த்தோம்னா, சித்தர்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை கிராமம். அந்த மலை கிராமத்துல சித்தரேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்கு. இந்த ஊரும் இந்த சிவன் கோயில்லையும் நிறைய மர்மங்கள் இருக்குது. இந்த சென்ஸ், இந்த ஊர் அந்த சித்தரேஸ்வர் கோயில்ல மூலிகை நீர் வாங்கியாச்சும் குடிச்சாங்கன்னா அவங்களோட நோய் எல்லாமே தீர்ந்து போயிடும். அதே மாதிரி 6 மணிக்கு மேல இந்த கோயில், சித்தரேஸ்வர் கோயிலோட நட சாத்துருவாங்க. இந்த சென்ஸ் மூடிடுவாங்க கோயில. ஏன்னா 6 மணிக்கு மேலே சித்தர்கள்லாம் சிவனுக்கு பூஜை பண்றதா சொல்லிட்டு எல்லாம் நம்புறாங்க. இந்த நம்பிக்கையை மீறி யாராச்சும் இந்த கோயிலுக்குள்ள போய் பார்த்தாங்கன்னா அங்க இருக்கிற காலபைரவர் நாய் ரூபத்துல பாக்குறவங்களை கடிச்சு கொதறி சாவடிச்சுடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அதே மாதிரி யாராச்சும் அதை கொஸ்டின் பண்ணி உள்ள போய் பார்த்தாங்கன்னா அதே மாதிரி ஒரு நாய் காலபைரவர் ரூபத்துல ஒரு நாய் அவங்க சாவடிச்சிடும். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், எப்படி சித்தர்கள் வராங்க, எப்படி இதெல்லாம் உண்மையுமே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் அதை கேள்வி கேட்குறாங்க. நிறைய இன்வெஸ்டிகேஷன் கூட சில பேர்லாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமலையும் எனி கைண்ட் ஆஃப் டிசீஸ் லைக் எனி மென்டலி ஆர் எனி பிசிக்கலி என்ன கைண்ட் ஆஃப் டிசீஸ் வந்தாலும் அந்த ஆசிரமம் இருக்கிற ஒரு சாமியார், ஊமை சாமி அப்படின்னு சொல்றாங்க, அவரு அந்த நோயை தீர்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. அதுவும் அதே மாதிரி நடக்குது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரகசியமாக ஒரு ரகசியத்தோட கதை. 1996ல சன் டிவில நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்க டைம்ல ஒரு சீரியல் தான் மர்ம தேசம். இந்த மர்ம தேசத்தோட சீசன் 1 ரகசியம் இந்த ரகசியமாக ஒரு ரகசியம் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த சீரியல் எடுத்தாங்க. புக்கு மாரி இந்த சீரியல் ரொம்ப த்ரில்லிங்காகவே இருக்கும். இந்த புக்குக்கும் இந்த சீரியலுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த புக்ல இந்த கதை அந்த சித்தர்பட்டி ஊர்லயே முடிஞ்சிடும். ஓகே, அந்த சஸ்பென்ஸ் அங்கேயே முடிஞ்சிடும். ஆனா இந்த சீரியல்ல இந்த கதை அப்படியே சிட்டிக்கும் தொடரும். இந்த சித்தர்பட்டியிலேருந்து சென்னைக்கு அந்த கதை தொடர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த சீரியல் ரொம்ப பெரும் பேசும் பொருளாக மாறிச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு சீரியல். அந்த பிலீஃப் வர்சஸ் சூப்பர்ஸ்டிஷன், ஓகேங்களா, அந்த நம்பிக்கைக்கும் அந்த சூப்பர்ஸ்டிஷனுக்கும் ஒரு சின்ன கோடு தான் வித்தியாசம். அந்த வித்தியாசம் கரெக்டாக இந்த சீரியல்லையும் அந்த புக்லையும் எழுத்தாளர் சொல்லியிருப்பாங்க. இந்த சீரியல் யூடியூப்ல இருக்குது. ஓகே, ஐ திங்க் 73 எபிசோட்ஸ் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் சன் டிவில அந்த சீரியல் வந்துச்சு. எவ்ரி வெட்னஸ்டே ஒன்லி டெலிகாஸ்ட் ஆகும். நீங்க அந்த சீரியலை பார்க்கணும்னா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ப்ளஸ் இந்த புக் கிண்டல் அன்லிமிட்டெட், கிண்டல் அமேசான்ல இருக்குது. நம்ம அடுத்த பார்க்க போகிற புக் விட்டு விடு கருப்பா. நம்ம சொன்ன மாதிரி இந்திரா சௌந்தரராஜன் சார் இதில் தான். இது ரிலீஜியஸ் த்ரில்லர். இந்த கதையை, இந்த புக்கோட கதைக்களத்தை பார்த்தோம்னா ஒரு கிராமம். ஓகே, நிறைய மருமகள் நிறைஞ்ச ஒரு கிராமம். இந்த கிராமத்துல யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா 3 நாளுக்குள்ள அந்த ஊரான காவல் தெய்வம் கருப்புசாமி வெள்ளை குதிரையில அருவால அந்த தப்பு பண்ணவங்களை வெட்டி சாவடிச்சிடும். இதுதான் இந்த புக்கோட கதைகள். 90s கிட்ஸ் கிட்ட யாராச்சும் போய் உங்களுக்கு பிடிச்ச டெலிவிஷன் சீரியல் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சொல்லுவாங்க, மர்மதேசம் சீசன் 2 விடாது கருப்பு. இந்த விடாது கருப்பு இந்த விட்டு விடு கருப்பா பார்த்தோம்னா அந்த புக்கோட அடாப்ஷன் தான். இங்கேயும் அதே ஸ்டோரி தான். ஷாமலூர் ஜமீன் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர்ல யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா 3 நாள்ல இந்த கருப்புசாமி வெள்ளை குதிரையில சாவடிச்சிருவாரு. ஓகே, எப்படி சாமி சாவடிக்கும், அது எப்படி தப்பு பண்ணா சாமி எப்படி சாவடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் இந்த சீரியல்ல வரும். ஓகே, இந்த சீரியலுக்கும் இந்த புக்குக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, சின்ன டிஃபரன்ஸ் இல்லை, பெரிய டிஃபரன்ஸே இருக்கு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த புக்ல இவரு தான் கருப்பு, ஒரு மனுஷன் தான் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஓகே, ஆனா இந்த சீரியல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன் சும்மா ஜெட் வேகத்துல கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும். ஓகே, கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த கருப்பு சாமி சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஒரு லேடி சிவகாமின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு. அவங்க கருப்பு இல்லை சாமிலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் அந்த கருப்பு போய் சொல்லும், சிவகாமி கருப்பு இல்லை நான் சொன்னேன் இருக்கம் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் இருக்கும். அது பயங்கரமான ஒரு கூஸ் பம்ஸான ஒரு சீன். அந்த ஆக்டர் நல்லா நடிச்சிருப்பாரு. ஓகே, ஸோ இந்த சீரியல் ஒரு எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு சீரியல். ஓகே, இந்த சென்ஸ் ரிலீஜியஸ் பிலீஃபுக்கும் சயின்டிஃபிக் பிலீஃபுக்கும் ஒரு பர்டிகுலர் கனெக்ஷன் இருக்குது. ஓகே, அந்த கனெக்ஷன் கரெக்டாக அந்த சீரியலில் சொல்லியிருப்பாங்க.
ஓகே, இந்த சீரியல் அந்த புக் அடாப்ஷன்லையும் அப்படி தான் இருக்கும். கடவுளை நம்புறவங்க ஓகே ரிலீஜியஸ் பிலீஃப், கடவுளை நம்பாதவங்க ஓகே சயின்ஸ் கிட்டேருந்து உங்கள் ஆன்சர் வேணுமா, அந்த சயின்ஸ் கிட்டேருந்து ஆன்சர், அந்த ரெண்டுத்தையும் வந்து ஒரு நேர்கோட்டில் வந்து ஜாயின் பண்ணுறது தான் பண்ணதால தான் இந்த சீரியல் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்த மாதிரி இருக்கும். இது வந்து யூடியூப்பில் இருக்குது, ஒரு 79 எபிசோட்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் கிட்ஸோட போய் பாருங்கள். ஓகே, பிகாஸ் வந்து இது ஒன்று பார்க்க வேண்டிய சீரியல். இந்த புக்கும் வந்து நல்ல புக் தான், டைம் கிடச்சி அந்த புக்கும் படிங்க. இதுமாரி போல்டான ஒரு ரேஷ்னல் கம் ஃபார்வர்ட் திங்கிங்காக சொல்கிற தாட்ஸ் இருக்கிற இந்திரா சௌந்தரராஜன் சார் வந்து இப்போ நம்மளோட இல்லை. லாஸ்ட் இயர் 10th November 2024 வந்து அவர் இறந்துட்டார். ஆனால் அவரோட இந்த திங்கிங், அவரோட விஷன், இது எல்லாமே வந்து புக்ஸ் ரூபமாக நம்மளோட இருக்குது. அவர் தாட்ஸ் எல்லாமே வந்து புக்ஸ் ரூபமாக நம்மளோட இருக்குது. அதுமாரி எதால் வந்து இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிங்க, சாரோட புக்ஸ்லாம் போய் லைப்ரரியில் இருந்தால் படிங்க, இல்லைனா வாங்கி படிங்க. இதுமாதிரி நல்ல புக்ஸை படிக்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு கிளியரான தாட் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கே வரும்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புக்கோட உங்களை சந்திக்க வரைக்கும் கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.